ஆனால் ஏன் தங்கள் முகத்தில் இந்த புன்னகை? காரணத்தை கேட்டால் நிச்சயமாக உன்முகத்திலும் புன்னகை வரும். ஜலால் கடந்த 3 மாதமாக ஃபரிதாவின் அறைக்கு செல்லவே இல்லை. அப்படியா? நன்கு அறிவீர்களா? எனக்கு ஜலாலுடைய ஒவ்வொரு அசைவும், அவர் கழிக்கின்ற ஒவ்வொரு இரவை பற்றியும் தெரியும். அப்படி என்றால் இது மிகவும் அற்புதமான விஷயம். ஆம், அற்புதமான விஷயம்தான். ஆனால் இந்த அற்புதத்தை செய்தவர் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். இதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுங்கள். இனி என் மருமகளை அழைத்துச் செல்லாமல் இருப்பதற்கு என்னால் காரணம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. உண்மையை கூறட்டுமா? உன்னை அனுப்புவதற்கு எனக்கு மனமே இல்லை. தாங்கள் கவலைப்பட வேண்டாம் அத்தையே. இன்னும் சிறிது நாட்கள் தான் பொறுத்திருக்க வேண்டும். அதன் பிறகு ஜோதா எப்பொழுதும் தங்களுடனேயே இருப்பாள். எனது ஜோதாவிற்கு யார் கண்ணும் படக்கூடாது. சௌபாக்கியவதியாக இரம்மா. உனது யாத்திரை மங்களகரமாக அமையட்டும். அண்ணி, இந்தாருங்கள் என் அண்ணனின் சார்பாக சிறு பரிசு. அவர் நினைவாக அணிந்து கொள்ளுங்கள். தாங்கள் பெயரளவில் மட்டுமல்ல, முக அழகிலும் ஜலால் தான் சாஹின்ஷா. தாங்கள் ஒரு சாஹின்ஷா என்று மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்காக இந்த கிரீடத்தை அணிய தேவையில்லை. தாங்கள் என்னை இவ்வாறு புகழ்வதை பார்த்தால் என்னிடம் ஏதோ எதிர்பார்க்கிறீர்கள் போலிருக்கே. கூறுங்கள், தங்களுக்கு என்ன வேண்டும்? தங்களிடம் கேட்பதற்காக நான் வரவில்லை, கொடுப்பதற்காக வந்தேன். என்ன? ஒரு தகவல். தங்களுடைய கைதி ஃபரிதா தங்கள் குழந்தைக்கு தாயாக போகிறாள் என்று கேள்விப்பட்டேன். உண்மையாகவா? மிகவும் சந்தோஷமான செய்தியை தாங்கள் கூறினீர்கள். நான் தந்தையாக போகிறேன். எனது முதல் வாரிசு இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறது. பக்கீர்களுக்கு தானம் வழங்குங்கள். ஏழை எளியவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யுங்கள். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பசி எடுக்கக்கூடாது. சக்கரவர்த்தியார் மகிழ்ச்சி கொள்ளலாம், ஆனால் அவ்வளவு அவசரம் வேண்டாம் சாஹின்ஷா. ஃபரீதா 3 மாதங்கள் கர்ப்பமாக இருக்கின்றார். 3 மாதங்கள். அனைவரும் செல்லுங்கள்.
3 மாதங்கள். ஆனால் அந்த 3 மாதங்களாக நான் ஆக்ராவில் இல்லை ருக்கையா பேகம். மகிழ்ச்சி. தங்களுடைய ஆனந்தம் தங்கள் அறிவு கண்களை மூடவில்லை. தாங்கள் 4 மாதங்களாகவே ஆக்ராவில் இல்லை சாஹின்ஷா. இப்பொழுது நான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தங்களது இலையில் விருந்து உண்ட அந்த ஃபக்கீர் யார் என்று. அவள் என்னிடம் என்ன கூறினாள் என்றால், கைப்படாத மேதகம் என்றாலும் சக்கரவர்த்தி என்ற பதவி எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் அதை காப்பாற்றிக் கொள்பவர்கள் யார் என்றால், எந்நேரமும் விழிப்போடு இருப்பவர்கள்தான். இனி முடிவெடுக்க வேண்டியது தாங்களே. தங்களை ஏமாற்றிய செயலுக்கு தாங்கள் பரிசளிக்கப் போகிறீர்களா அல்லது வாளை எடுக்கப் போகிறீர்களா? ஆதாப் சக்கரவர்த்தி, தாங்கள் என்னை வர சொன்னீர்களாமே. ஆம் ஃபரிதா, உன்னுடன் நான் கழித்த அந்த இன்பமான பொழுதுகள் எனக்கு இப்பொழுது ஞாபகத்திற்கு வந்தது. வாழ்த்துக்கள் ஃபரிதா. நீ கூறினாலும் கூறாவிட்டாலும் சக்கரவர்த்தியாருக்கு தெரிந்துவிட்டது தாங்கள் இந்த சாம்ராஜ்யத்திற்கு வாரிசு அளிக்கப் போகிறீர்கள் என்று. நன்றி ராணி அவர்களே. நானே தங்களை சுயமாக சந்தித்து இந்த சுப வார்த்தையை கூறலாம் என்று நினைத்தேன். அது எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு மகிழ்ச்சியான செய்தியை ஏன் என்னுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று. இதற்காக ஒரு திருவிழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும். என்ன ருக்கையா? சரிதான். தங்களின் மனம் கூட தங்களின் பெயர் போல் மிகவும் விசாலமானது. உண்மையை கூற, நீ சுமப்பது யாருடைய குழந்தை? இல்லை என்றால் அந்த குழந்தை பிறந்தாலும் இப்பூமியில் உயிரோடு இருக்காது. பதில் சொல். அந்த துரோகியின் பெயர் என்ன? பகதூர் கான். ஃபரிதா, பயப்படாதே. உனக்கு எதுவும் ஆகாது. நமது காதலே நம்மை காப்பாற்றும். அந்த காதல் எப்படி உன்னை காப்பாற்றும் என்று நீ கூறுகிறாய்? அது எப்பொழுதோ சமாதியாகிவிட்டது. அது வெறும் மாயையை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்களே கூறுங்கள் ருக்கையா, இவர்கள் செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இவர்கள் புரிந்தது ஒரு குற்றம் மட்டும் இல்லை. முதல் குற்றம் சக்கரவர்த்தியாரை ஏமாற்றியது. இரண்டாவது நம்பிக்கை துரோகம். மூன்றாவது அந்தப்புறத்தில் இருந்து கொண்டே சட்ட திட்டங்களை மீறியது. அதோடு முறை தவறி உண்டான ஒரு குழந்தையை ராஜ்யத்தின் வாரிசாக்க எண்ணியது. இந்த அனைத்து குற்றங்களுக்கும் மரணம் மட்டுமே தண்டனை. தாங்கள் என்ன தண்டனை கொடுக்க நினைத்தாலும் அதை எனக்கு தாருங்கள் பாட்ஷா. ஆனால் இவரை விட்டு விடுங்கள். யா அல்லாஹ், காதலின் பெயரால் இருப்பதற்கு இன்னொரு பைத்தியக்காரன் தயாராக இருக்கிறான். ஹுசூர், ஹுசூர், தாங்கள் ஃபரிதாவை விட்டு விடுங்கள். உண்மையான குற்றவாளி நான் தான். தாங்கள் என்னை கொன்று விடுங்கள். இருவரும் ஒரே மாதிரியான பைத்தியக்காரர்கள் தான்.
ஒருவருக்காக ஒருவர் பணிந்து பேசுகிறார். ஆனால் இன்று இருவருமே இறக்கப் போகிறார்கள். தாங்களே கூறுங்கள் ருக்கையா, நான் முதலில் யாரை கொல்வது? இவனையா இல்லை இவளையா? ஆனால் இருவரின் மரணமும் உறுதிதான். சஹின்ஷா, இவர்கள் இருவரையும் ஒரே சமயத்தில் கொன்றால் சரியாக இருக்கும். தங்களிடம் இருக்கும் இந்த தனித்துவம் தான் தங்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. நான் தவறு செய்யாமல் தாங்களே எப்பொழுதும் என்னை காப்பாற்றுகிறீர்கள். ஜலால், இவர்கள் ஏன் இங்கே? என்ன காரியம் செய்ய போகிறாய் ஜலால்? இவர்கள் செய்த குற்றத்திற்கு நான் தண்டனை அளித்துக் கொண்டிருக்கிறேன். இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரியும். நீ இங்கு வந்துவிட்டாய் என்று தெரிந்ததும் உன்னை தடுப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். நீ செய்ய நினைத்தது நம் மத தர்மத்திற்கு எதிரானது. தாயே, இந்த ஃபரிடா என்னை ஏமாற்றி விட்டாள். இவர்களுடைய முறையற்ற குழந்தையை எனக்கு வாரிசாக்க நினைத்தார்கள். அதனால் தான் நான் இந்த முடிவையே எடுத்தேன். உனது முடிவு நமது மதத்தை விட பெரியது அல்ல ஜலால். கர்ப்பவதியாக இருக்கும் ஒரு பெண்ணை கொல்வதற்கு என்றும் நம் மதம் அனுமதிக்காத ஜலால். அது மகா பாவமாகும். இந்த கர்ப்பவதியின் சாபம் உனக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் கூட செய்துவிடும். அந்த நிலைமை உனக்கு வர வேண்டாம் ஜலால். இவர்கள் இருவரையும் விட்டுவிடு. அவர்கள் காதலை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் உனக்காக நீ அவர்களை விட்டுவிடு. எனது தாயால் நீங்கள் பிழைத்தீர்கள். இல்லை என்றால் இந்த சக்கரவர்த்தியை ஏமாற்றியவர்கள் உயிரோடு இருந்ததில்லை என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். எவ்வளவு தூரம் உங்களால் ஓட முடியுமோ ஓடிவிடுங்கள். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நீங்கள் இருவரும் என் ராஜ்யத்தில் தென்பட்டால் உங்களை என்னிடமிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. எனது தாயாக இருந்தாலும் சரி. கட்டவிழ்த்து விடுங்கள். கோட்டைக்கு வெளியே விட்டு விடுங்கள். சஹின்ஷா, அந்த அல்லாஹ் தங்களுக்கு உண்மையான காதலை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தங்களின் வாழ்வில் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒருவரை தாங்கள் சந்திக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவருக்காக நீங்கள் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அப்படி எப்பொழுதும் நடக்காது. நடக்கவே நடக்காது. அந்த காதலால் நாம் எதையும் அடைய முடியாது. நாம் அனைத்தையும் காதலால் அடையலாம். காதல் அந்த கடவுளின் வடிவம். அது வாழ்க்கையை சொர்க்கமாக்கிவிடும். காதல் நம்மை நரகத்திற்கு கொண்டு சேர்த்துவிடும். இப்பொழுது மட்டும் என் தாய் இங்கு வரவில்லை என்றால் உங்கள் இருவரின் உயிரும் ஒரு நொடி பொழுதில் பிரிந்திருக்கும். ஒரு நொடி காதலித்தாலே அது 100 ஜென்மங்களுக்கு சமமாகும். காதலிக்காதவர் யாரும் இல்லை. கொடுமைக்காரனையும் மனிதனாக்கிவிடும். ஒரு மனிதனையே பைத்தியக்காரனாக்கிவிடும் இந்த காதல். காதலால் தான் வாழ்க்கை முழுமையடைகின்றது. அந்த காதலால் தான் நமது வாழ்க்கை எப்பொழுதும் முழுமையடையாமல் போய்விடும். ஜலால், நீ எவ்வளவு தனிமையாக உணர்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் இத்தனை காலமாக நான் உன்னை கேட்டுக்கொண்டு வருகிறேன். காதல் என்பது இல்லை என்று ஒவ்வொரு நிமிடமும் நீ அதை நிரூபிக்க நினைக்கிறாய். ஆனால் காதல் கண்டிப்பாக இருக்கிறது. அது என்னவென்பதை நீ அறிய வேண்டும் என்றால் அது உனக்குள் பிறக்க வேண்டும். காதல் என்பதை உணராதவரை நீ ஒரு தந்தையாக முடியாது. அது தவறு தாயார் அவர்களே.
ஒரு தந்தையாவதற்கு காதலின் அவசியம் தேவையில்லை. மூவராக வேண்டும் என்றால் முதலில் இருவர் ஒன்றாக வேண்டும். அப்படி ஒன்றாவதற்கு காதல் முக்கியமானது ஜலால். இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரி, சொல்லுங்கள். இப்பொழுது என்ன நடந்துவிட்டது? ஏன் எனது ஜலாலின் முகம் இந்த அளவுக்கு வாடிவிட்டது? எனது தாயார் கூறியது போல்தான் தங்களுக்கும் தோன்றுகிறதா? நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் காதலிக்காததால் தான் வாரிசு வரவில்லையா? தாங்கள் ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள்? முதலில் எனது கேள்விக்கு பதிலை கூறுங்கள் ருக்கையா. நம் இருவருக்கும் இடையில் காதல் இல்லாததால் தானா? காதலின் மீது தங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டதோ? தாங்களாவது அர்த்தமில்லாமல் பேசுவதை நிறுத்துங்கள். ஏனென்றால் என்னை பற்றி தங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது காதல் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று. ஏனென்றால் தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் தான் காதலை நம்பிக்கொண்டிருப்பான். என் தாயின் வார்த்தைகளால் தான் நான் சற்று பயந்து போயிருக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் என்னை சுற்றி சில நம்ப முடியாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. அதில் முதல் அதிர்ச்சி கான் பாபா எனது கட்டளையை மதிக்காமல் நடந்து கொண்டது. இரண்டாவது ஃபரிதாவின் துரோகம். இதையெல்லாம் நினைத்து தாங்கள் தங்களது உடலை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். தங்கள் மனதை சரி செய்யும் மார்க்கத்தை நான் நன்கு அறிவேன். சஹின்ஷா வேட்டைக்கு சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? அரசர் சம்மதித்தால் நாளையே சென்றிடலாம். அனைவரும் வெளியேறுங்கள். மகா மந்திரியாருக்கு ஆதாப். எனக்கு எதிராக ஜலாலின் மனதில் தாங்கள் விஷத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஜலாலின் தந்தையாரே என்னிடம் வந்து உரிமையாக பேசுவது போல் அல்லவா என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவனை சொந்த மகன் போல வளர்த்தவன் நான் தான். அது தங்கள் சுயநலம். ஜலாலுக்கு சக்கரவர்த்தி என்ற ஆசையை காட்டி அதன் மூலம் தங்கள் பலத்தை வளர்த்துக் கொள்கிறீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்று வரை தங்களுடைய நிலையை பற்றி என்னிடம் பகிர்ந்து கொண்டதில்லை. ஆனால் இன்று என்னுடைய ஜலால் தங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாததால் என்னிடம் வந்து பேசுகிறீர்கள். போதும், நிறுத்துங்கள். தங்களது எண்ணம் எனக்கு நன்றாக தெரியும். தங்களுடைய மகன் ஆதம் கானுக்கு என்னுடைய இடத்தை அளிக்க வேண்டும் என்று விரும்புவதும் தெரியும். அவனுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க என்னை முழுமையாக வேறறுக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதும் தெரியும். ஆனால் உங்களுடைய அந்த மகன் எந்த தகுதியும் இல்லாதவன் என்று உங்களுக்கு தெரியும் என்பதும் எனக்கு தெரியும். ஜலால் மீது அவ்வளவு அக்கறையா? ஜலாலின் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது. நான் அவரின் வளர்ப்பு தாய். ஆனால் நான் பெற்றெடுத்தது ஆதஹாம் கானைத்தான். என் மகனின் நலனுக்காக நான் யோசிப்பது தவறொன்றுமில்லை. ஆதம் கான் நிழல் மட்டும்தான். அந்த நிழலில் மறைந்து கொண்டு தாங்கள் அரசியல் விளையாட்டு விளையாட நினைக்கிறீர்கள். ஆம். தாங்கள் எவ்வாறு பலத்தை காட்ட நினைக்கிறீர்களோ அதே போன்று நானும் என் பலத்தை காட்ட நினைக்கிறேன். சாம்ராஜ்யத்தின் மந்திரி பதவி என்பது வெறும் பஞ்சு மெத்தை அல்ல. தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஓடிச் செல்ல உம்முடைய அந்த பொறுப்பற்ற மகன் ஒரு நாள் மட்டுமல்ல, ஒரு பொழுதேனும் கூட அந்த பதவியில் அமர தகுதியற்றவன். நிறுத்து பெஹரம் கான்.
என் மகனை பற்றி என் முன்னே இன்னொரு வார்த்தை பேசினால் என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. உம்முடைய மகன் மூழ்குவது நிச்சயம். உங்களையும் உடன் அழைத்துக் கொண்டு மூழ்குவான். மேலும் என்னை அழிக்கப் பார்க்கும் உங்களுடைய திட்டம் என்றைக்கும் நிறைவேறாத ஒன்று. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு என்றும் ஒரு தடையாக முன்வந்து நான் நிற்பேன். உம்மை அந்த இறைவனிடத்திற்கு அனுப்பி வைத்து விடுவேன் மகாமங்கா. உன்னுடைய குழியை நீயே இப்போது வெட்டிக் கொள்கிறாய். பெஹ்ரம் கான், என் வழியிலிருந்து உன்னை எவ்வாறு அகற்றுவது என்று நான் நன்றாக அறிவேன்.